Taste the Daily. நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறையில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற படகை சுற்றி வளைத்து இலங்கை கடல் கொள்ளையர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டனர். ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த 4 மீனவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் நாகை மீனவர்கள் மீது கற்களை கொண்டு தாக்கி 300 கிலோ எடையுள்ள வலையை அறுத்து எடுத்துச் சென்றுள்ளனர். கரை திரும்பிய மீனவர்கள் புகாரளித்த நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கீழ்மலையில் உள்ள நியாய விலைக் கடையில் 30 ஆண்டுகளாக டேபிள் இல்லாமல் எடை போடும் அவலம் அரங்கேறியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் டேபிள் வைத்து பொருட்களை எடை போடுகின்றனர். ஆனால் இங்கு மட்டுமே தரையில் அமர்ந்து பொருட்களை குனிந்து வாங்குவதால் முதியவர்களும் பெண்களும் அவதியடைகின்றனர். விடியா ஸ்டாலின் அரசின் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியின் ஊரில் அடிப்படை வசதியின்றி நியாய விலைக் கடை செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூரில் பனியன் நிறுவன உரிமையாளர் ஒருவர் தனது குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். வளையம்காடு பகுதியில் பின்னலாடை தயாரிக்கும் நிறுவனத்தில் பணிபுரியும் தயாளன் என்பவர் அந்நிறுவனத்தின் பனியன்களை திருடி வெளியே விற்பனை செய்துள்ளதாக குற்றம் சாட்டி அந்நிறுவன உரிமையாளர் கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தயாளனின் மனைவி தங்களது குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கக் கோரி மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தார். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அடுத்த வீரபாண்டி பகுதியில் ஒரு சமூகத்தினர் வசிக்கும் பகுதியில் மற்றொரு சமூகத்தினர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றதால் மோதல் ஏற்பட்டது. மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றவர்களை அப்பகுதியில் வசிக்கும் நபர் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்நபரை பைக்கில் சென்றவர்கள் தாக்கியதால் அப்பகுதி மக்கள் அவர்களை பிடித்து தர்மடி கொடுத்தனர். விடியா திமுக ஆட்சியில் போதை புழக்கத்தால் இதுபோன்ற மோதல்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். மத்திய அரசுக்கு எதிராக 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் நடத்திய வேலை நிறுத்த போராட்டம் தோல்வியில் முடிந்ததாக கூறப்படுகிறது. அதன்படி திருப்பூரில் வழக்கம் போல் அனைத்து நிறுவனங்கள் மற்றும் கடைகள் இயங்கியதுடன் அரசு பேருந்துகளும் தனியார் வாகனங்களும் வழக்கம் போல் இயங்கியது. மத்திய அரசை எதிர்ப்பதாக பறைசாற்றி வரும் விடியா திமுக அரசு வேலை நிறுத்தத்தை கூட ஒழுங்காக நடத்த முடியாதது ஏன் என அதிமுகவினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவையில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் 2 காத்திருப்போர் மண்டபங்களை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். சிங்காநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் நோயாளிகளின் சிரமத்தை போக்கும் விதமாக சுமார் 25 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட நவீன வசதிகளுடன் கூடிய 2 காத்திருப்போர் மண்டபங்களை கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இஎஸ்ஐ மருத்துவமனை தலைமை மருத்துவர் ரவீந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.